நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் திருக்குறளின் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. இதிலே 8வது குறள், மொத்தத்தில் 18வது குறள். அதை இன்று நாம் காண இருக்கின்றோம். இதுவரை நாம் 17 குறள்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அதுகளெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதை சொல்வதற்காகத்தான் சொல்லுகிறேன். என்னன்னா, இப்போ முதல் 2 குறள்ல இந்த 11ம் 12லயும் வந்து இந்த மழையினுடைய சிறப்பு. இந்த மழை வந்து இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மழை வந்து நமக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொன்னார். அது என்ன, எப்படி சொன்னாரு? அமிழ்தம், நம்முடைய மழை நீர் அமிழ்தம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் துப்பாரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உணவை வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுது, உணவாகவே இருக்கு அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மழை இல்லை அப்படின்னாச்சுன்னா அது அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து, அந்த மழை இல்லை அப்படின்னாச்சுன்னா உலகத்துல பசி வந்து தலைவிரித்தாடும். அதுக்கப்புறம் வந்து உழவர் பெருமக்கள் யாரும் ஏற கையில தொடவே மாட்டாங்க. எப்படி தொட முடியும்? அப்படி அந்த மாதிரி அப்படி அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் மழைங்கிறது அது வந்து அதனுடைய தன்மை எப்படின்னா, கெடுப்பதும் நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கையில அது உள்ள புகுந்து அதை கெடுக்கிறதும் அதுதான். அதுக்கப்புறம் அந்த இதுகளை வந்து நம்மளை மேல தூக்கி விடுறது. ஒரு கட்டத்துல வந்து அந்த மழை வந்து சில விவசாய பெருமக்கள் சிலர் சொல்றது எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னமோ நாங்க பிழைச்சோம், இந்த நேரத்துல பெய்ய வேண்டிய மழை வந்து இந்த கரெக்டா அந்த நேரத்துல பெய்துச்சு, அதனால இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த முழுமையான ஒரு மகசூல் இது கிடைச்சதுனால என்னத்தையோ வந்து 4-5 லட்சம் 5-6 லட்சம் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு பிள்ளை வந்து திருமணம் ஆச்சுது, ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம். இதான். அதே சமயத்துல வந்து அந்த மழை இல்லாம வந்து அவங்க இழந்ததை சொல்லும்போது பெரிய துயரமான கதைகள். எங்களுக்கு எல்லாமே நஷ்டமா போச்சு. சில நேரத்துக்கு நம்ம விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க, இது வந்து மழை வந்து முதல்ல வரலன்னொன்னே அப்படியே யோசிச்சுட்டு என்ன செலவழிக்கிறது, இந்த உரத்தை வாங்குறது, விதைய வாங்குறது, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பிறகு கொஞ்சம் டக்குன்னு திடீர்னு சீசன் மாறின மாதிரி தெரிஞ்சுது. அதனால மழை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 4-5 லட்சம் ரூபாய வாங்கி செலவு பண்ணா கடைசியில எல்லாமே போயிட்டு போச்சு. இப்படின்ட்டு இந்த மாதிரி சில கதைகளையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் அந்த மழையினுடைய அந்த முதலுடைய அந்த அமிழ்தம் எப்படிலாம் நமக்கு வந்து மனித குலத்திற்கு அது எவ்வளவு கேடுகளை எல்லாம், எவ்வளவு துயரங்களை எல்லாம் தருகிறது. அதுக்கப்புறம் வந்து விசும்புல இருந்து ஒரு துளி விழலைன்னா ஒரு பசும் புல், பசும் புல்லுன்னா புல் அல்ல, பசுமனுடைய தலை அடிக்கடி வெளியே வந்து எட்டி பார்க்கும்ல, அந்த தலைய கூட காண்பது அரிது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிறகு அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய கடலும் தன்னுடைய நீர்மை வந்து கடல்லையே கொண்டு விடும். அதனால
அந்த மழை வந்து இல்லைங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் மனிதர்களுக்கு அப்படின்ட்டு சொன்னார். இப்போ அடுத்ததுல வந்து இந்த 8வது குறள்ல வந்து அவரு சொல்றார், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்போ நம்முடைய மழை வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது, நிலை வரும்போது, அது யாரையெல்லாம் பாதிக்கும்னா, கடவுளர்களையே பாதிக்கும். எல்லா இடங்கள்லயும் கோயில்கள் எல்லாம் இருக்கு. எல்லா மதத்தினரும் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் வந்து எவ்வளவு பெரிய விழாக்கள். இப்போ ஆவணி மாதம், அதுக்கு முன்னால புரட்டாசி, இப்படி நம்முடைய தமிழ் மாதங்கள்ல வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதங்கள்லயும் ஒவ்வொரு விழாக்கள். கோயில்கள்ல வந்து பெரிய விழா நடக்குது. கும்பாபிஷேகம் நடக்குது. சில நேரங்கள்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்போது கொஞ்சம் 10 வருஷம் ஆயிரலாம், 15 வருஷம் கூட ஆயிரலாம். அப்படித்தான் இந்த கும்பாபிஷேகங்கள் நடத்துறாங்க. அப்படியே அந்த மாதிரி அதுகள்லாம் பண்ணி மிகப்பெரிய சிறப்பான விழாலாம் வந்து அந்த விழாக்கள் நடத்துறாங்க. எல்லா மதத்தினருமே அந்த மாதிரி நடத்துறாங்க. இந்த விழா சிறப்போடு, சிறப்புங்கிறது வந்து இந்த விழாக்களை வந்து குறிக்குது. அதுதானே வந்து இந்த சிறப்பு அப்படின்னு சொன்னாலே ஸ்பெஷல் அக்கேஷன் தானே. சிறப்பு வெளியீடு, சிறப்பு மலர் அப்படின்னு பத்திரிகைகள்ல இது பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அப்ப இந்த சிறப்போடுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் விழா. அதுகள் எல்லாம் சிறப்போடு பூசனை செல்லாது. பூசனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இது வந்து எப்பவாவது ஒரு தடவை நம்ம செய்யக்கூடிய ஒண்ணு. ஒவ்வொரு மாதங்கள்ல ஏதோ ஒரு நாள்ல செய்வோம். இல்லைன்னா 6 மாசத்துக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. இந்த பூசனை அப்படிங்கிறது, பூஜைங்கிறது தினமும் நடக்கக்கூடியது. 6 கால பூஜை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம 6 கால பூஜை அப்படி இப்படிலாம் வச்சிருக்கேன்னா, காலையில எழும்பி இப்போ பார்த்தீங்கன்னா கூட இந்த கந்த சஷ்டி இந்த மாதிரி இந்த நேரங்கள்ல கூட நம்ம திருச்செந்தூர்ல வந்து முருகன் எழுந்தருளி அங்க இங்கன்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் திருவிழா வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் அன்னைக்கு அவர் வந்து விதவிதமா பட்டாடைகள் உடுத்தி அவங்களும் அந்த வள்ளி தெய்வானையோட வந்து இப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் அந்த சிறப்பானதாக இருந்தாலும் இது வந்து அன்றாடம் செய்யக்கூடிய பூஜைகளிலேயும் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த சிறப்போடு இந்த பூசணையும் செல்லாது. இதெல்லாம் நடக்காது. அது கடைசியில மழை வந்து அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஆண்டவன் இடத்திலேயே கைய வச்சிரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும், என்னதான் நம்ம கிட்ட பக்தி இருந்தாலும், இந்த விழாக்கள், தினமும் பூசனை இதுகள் எல்லாம் வந்து பக்தி காரணமாக இருக்கிறது. ஆனால் என்னதான் பக்தி இருந்தாலும், நீர் இல்லையேல் எதுவும் சிறக்காது. அதுதான் உண்மை. இவைகள் எல்லாம் வந்து நல்லா இருந்துகிட்டு இருக்க போய் தான் எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஆடி பெருக்குக்கெல்லாம் எவ்வளவு பிரமாதமான விழாக்கள். காரணம் என்னன்னா சரியான தண்ணி. நல்ல ஒரு வளமான தண்ணி. அதனால அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம். அப்போ இந்த சிறப்போடு இந்த பூசணையும் செல்லாது
வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த வானம் மட்டும் வறண்டு விட்டால் வானோர்க்கும் ஈண்டுனா, வானோர்னா பொதுவா நம்ம வந்து கடவுள்கள் வந்து இந்த வானத்துல உறைஞ்சு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நினைக்கிறதுனால, இந்த வானோர்கள் வானோர்கள் என்றால் மேலே இருப்பவர்கள். இந்த அவங்க அவ்வளவு தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன விதமான இது எல்லாம் நடக்காது. அந்த விழாக்கள் நடக்காது. டெய்லி பூஜை நடக்காது. ஆனா உண்மையில கண்கூடா நம்ம பார்த்துருக்கோம். சில பஞ்ச காலங்கள்ல அப்படியே எதுவும் நடக்காது. சில இடங்கள்ல இந்த குலதெய்வங்கள வந்து இருக்கிறத வந்து பல சந்தர்ப்பங்கள் வந்து அந்த இடத்தையே வந்து தூர்ந்து போற அளவுக்கு போயிருவாங்க. அந்த சாமிய கும்பிடுறவங்க. பிறகு ஒரு 2 ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன் கழிச்சு கூட வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடம் இருக்கிறதாக இது பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு விழா நடத்தி, இப்படிலாம் செய்வாங்க. இது எல்லாம் எதனால ஏற்படுதுன்னா, இந்த பஞ்சத்தினால் வந்து பஞ்சம், பசி, பட்டினியினால மக்கள் வந்து சின்னாபின்னமா சிதறி போயிருந்தாங்க. அது சிதறி போகும்பொழுது, அந்த தெய்வங்களையே மறந்துடுறாங்க. மறக்கத்தான் செய்ய வேண்டியது வரும். இன்னைக்கு நாம சாப்பிடணுமா, சாமி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நெனச்சா, நாம தானே சாப்பிடணும். நாம சாப்பிட்டா தானே நாளைக்கு சாமிக்கு கொடுக்க முடியும். அப்படி இந்த மாரிலாம் வந்து இருக்கிறதுனால, எவ்வளவோ நுட்பமான ஒரு விஷயம். எவ்வளவு ஒரு பெரிய இந்த உலகத்துக்கே இந்த மழை இந்த எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது. எவ்வளவு அதுக்கு என்னென்ன என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த 8 குறள்லயும் இந்த மழையினுடைய கேரக்டர பத்தி அப்படி பேசியிருக்கிறாரு வள்ளுவர். அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து அ இந்த மழை வந்து இப்போ வந்து நாம வந்து அ இதெல்லாம் அன்னைக்கே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா, இப்போ சமீப காலமாகத்தான் வந்து நம்முடைய அ இந்த புவியினுடைய சீதோஷ்ண நிலை, புவி வெப்பமாகிறது. இதனால வந்து எல்லா இடங்கள்லயும் மரங்கள வெட்டி, அதுக்கப்புறம் மணல்கள் வந்து அரிச்சு, மலைகள் வந்து அரிக்கப்பட்டு, இப்படிலாம் இதெல்லாம் வந்து இதனால தான் வந்து இந்த மலைகளுக்கு எல்லாம் அது குறையக்கூடிய கட்டங்கள் வருதுன்னு இப்ப நாம எல்லாமே அவரே சொல்லியிருக்கிறாரு. எதனால அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பதான் நாம வந்து அத வந்து யோசிக்கிறோம். இத வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகம் பூராவுமே யோசிக்கிறாங்க. அதனால தான் வந்து அ இந்த 2021லலாம் இந்த கிளாஸ்கோ அ வேற என்ன பிரிட்டன்ல கிளாஸ்கோங்கிற நகரத்துல வந்து உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. மழை இல்லாத ஒரு இது வருது. அப்படி மழை வந்துச்சுன்னா, பேரழிவு தான் தருது. இந்த மாரி வயநாடு மாரி எல்லா இடங்களையும் வயநாட்டு னுடைய துயரம் இன்னும் நீங்கல. இப்ப 2 நாளைக்கு முன்னால அ கால் காலு, கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ இதுலெல்லாம் வந்து வரும்போது, இது நம்முடைய குறைவு, நம்முடைய அறிவு குறைவோ, இல்லது ஆசை பெருத்ததோ, பேராசையோ, எல்லாரும் பணக்காரன் ஆகணும். எல்லாருக்கும் பணம். அதுக்கு என்னனாலும் செய்யறது. ஆக இந்த மாரி உள்ள சூழ்நிலைகள் இருந்து, இன்னைக்கு எல்லாத்தையும் பாழ்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குத்தான் பெரியவர்கள் எல்லாம், உலக தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த 2021 மாநாட்டுலலாம் நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள்லாம் அதில கலந்துக்கிட்டு, அதற்கு நாங்க வந்து இந்தியாவுல சில காரியங்கள் இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணும் எதுவும் செய்த மாரி ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒரு இது ஒப்புக்கு இது மாரி தான் நெறைய பேரு நெறைய தலைவர்கள்
அமெரிக்கா இவங்க மாதிரிலாம் வந்து ஒப்புக்க சொல்றாங்க. ஆனா எதையும் செய்ய மாட்டுக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு பல அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதனால நம்ம கடைசியில நம்மளோடு மட்டுமில்ல, இறைவனும் கடவுளும் பாதிக்கப்படுவதனால் இதை நாம் வந்து சரியாக அறிந்து கொண்டு இத இந்த நிலைகள் வராதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். சரி, அடுத்த குரலை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.